சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 29/5/2026 வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 15ஆம் நாள், திரையோதசி திதி இன்று காலை 9:51 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. சுவாதி நட்சத்திரம் இன்று காலை 10:38 வரை. அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள இனிய நல்ல சம்பவங்கள், குடும்பம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் அமையக்கூடிய நல்ல அறிமுகங்கள், அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பயணங்கள், தேவையில்லாத செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. 12ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் ஒரு 3 நாட்களில் நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியிலிருந்து சனி பகவானை குரு பார்க்க போகிறார் இல்லையா? அதனால் இன்றைக்கு ஒரு கடைசியாக இருக்கவே இந்த செலவு மட்டும் இருக்குது, இந்த செலவை செஞ்சலான்ற மாதிரியாக என்னடா பண்ணுவது, அதற்கு காசுக்குன்ற ஒரு குழப்ப நிலையிலான ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா, எதுக்குடா இன்றைக்கி போய் இவரை போய் பார்த்துக்கிட்டு, ஆனாலும் போய்த்தான் ஆகணும் போல இருக்கே, இந்த இடத்திற்கு போய் ஆகணும், இங்கே போய் இப்படி பார்க்கணுன்ற மாதிரியாக பயண அலுப்பின் மூலமாகவே இன்றைக்கு சாயந்தரம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய சூழல்களும் நிச்சயமாக இருக்குங்க. 12ஆம் இடத்துல சனி இருக்கிறது. 7.5 சனியோடைய ஆரம்ப காலகட்டம் இல்லையா, விரயச்சனின்னு சொல்லுவோம். ஆக கடந்த காலத்தில் நீங்கள் சொல்கிறது தானங்க ஒரு 6 மாதமாக இப்படி தானங்க இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்று 3 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு திருப்பங்களின் விளைவினால் இன்றைக்கு கடைசியாக இப்படிப்பட்ட ஒரு செலவை செஞ்சு விடுவோம் என்கின்ற ஒரு செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு சொந்த பந்தங்கள்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய, எதிலும் கொஞ்சம் கவனமாக பேசக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. பண லாபமாக இருக்கணும் அமைப்புன்னு இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு லாபம், ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம். பணம் கிடைக்கலன்னா கூட அந்த முயற்சிகள் பலிச்சது, இதில் சக்ஸஸ் கிடைச்சது, வியாபாரம் இப்போ பெருகும் போலத்தான் தெரியுது, தொழில் நல்லா முன்னேறும் போலத்தான் தெரியுது, வேலையை விட்டது கூட தப்பு இல்லை, வேலை போனது கூட தப்பு இல்லை. இந்த மாதிரியாக கஷ்டமாக ஒன்று இருக்கிறது என்பது போல தோன்றினாலும் கூட அதிலிருந்து அப்படியே மாறும்போது அது பெரிய அளவில் நன்மைகளை தரும் என்கின்ற ஒரு நல்ல மாற்றத்தை மனசு உணரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. அரசு தேர்வுக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருஷத்திலேயே கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்கிறதுக்கான அத்தனை அடிப்படை ஆரம்பங்களும் இன்னையிலிருந்து அப்படியே நடக்குங்க. இதுதான் வேணும், அதுதான் வேணும், இவர் தான் வேணும், அவர் தான் வேணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு பொறுக்கி எடுத்த சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு அது அப்படியே பலிக்கக்கூடிய, அதன் மூலமாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு இனிமையான 11ஆம் இடத்துல லாபச்சனி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் மற்றும் எல்லா கிரகங்களும் இப்போது சாதகமான நிலைமையில் இருப்பதால் தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பாக்கியஸ்தானாதிபதி இன்றைக்கு 10ஆம் இடத்துல வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். குருவின் வீட்டில் இன்றைக்கு சனி இருப்பது என்பது சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக தொடர்புள்ள ஒரு வியாபார அமைப்புகளில் பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. திரு ஆலயங்கள், புனித ஆலயங்களை சுற்றி கொஞ்சம் தொழில் வச்சுருக்கிறவங்க, தேங்காய் பழம் வைக்கிறது, அர்ச்சனை சட்டு வைக்கிறது, குத்து விளக்கு, வெண்கலம் சார்ந்த மஞ்சள் நிறமுள்ள பொருட்கள் சார்ந்த அல்லது புனித ஆலயங்களுக்கு தேவையான, ஆன்மீகத்திற்கு தேவையான தொழில் அமைப்புகளோடு செய்யக்கூடியவர்கள், அர்ச்சகர்களாக இருக்கக்கூடியவர்கள், புரோகிதர்களாக இருக்கக்கூடியவர்கள், பூஜை புனஸ்காரங்களுக்கான பொருட்களை விற்கக்கூடிய அனைவருக்குமே இன்று முதல் பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. அன்றன்றைக்கு பொருட்களை வாங்கி அன்றன்றைக்கே விற்றுவிடக்கூடிய சில சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள், காய்கறி பழம் விற்கக்கூடியவர்கள், ஒரே நாளில் சமைச்சு அன்றைக்கே விற்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய, தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய சிறு குறு வியாபாரம் செய்யக்கூடிய அனைத்து மிதனராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல லாபங்கள் ஆரம்பிக்கக்கூடிய, தொழில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் கூட ஒரு புனிதத்தை அடைந்திருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும்.
சொந்த ஊருக்கு திரும்பி வந்துடலான்ற எண்ணங்கள் வெளியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, அரபு கண்ட்ரியில் இருக்கிறாங்க, இவ்வளவு சம்பாரிச்சிட்டேன், அவ்வளோ சம்பாரிச்சிட்டேன், ஊரில் வீடு கட்டியாச்சு, ஒரு இடத்த வாங்கி போட்டாச்சு, இனிமேல் 60 வயது 58 வயசாகிற நேரத்தில் போய் உட்காந்து அப்படியே அக்கடான்னு உட்காந்து மீதி நாட்களை சுபமாக சுலபமாக நல்ல விதமாக கழிக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வர வேண்டும் என்கின்ற ஆர்வங்கள் அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டி இருக்கிறவங்க கூட இன்றைக்கு பூர்வீகத்திற்கு போனால் என்ன, ஊரில் இருக்கிற வீட்டை இப்படி எடுத்து கட்டலாம், அந்த நிலத்தை குத்தகைக்கு இப்படி விடலாம், அப்படி விடலாம், அந்த நிலத்தில் இப்படி போடலான்ற மாதிரியாக நிறைய பேருக்கு இன்றைக்கு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க. ஊரில் இருக்கிற அப்பா அம்மாவுடைய ஒரு நலம் விசாரிக்கக்கூடிய தன்மை, அப்பாவிற்கு ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது என்கின்ற தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு என எல்லாத்துலேயும் ஒரு நிறைவான செய்திகள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 8ல் அட்டமத்து சனியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மக நட்சத்திரக்காரர்களுக்கு போன வருஷம் ஃபுல்லாகவே கண்டிப்பாக நல்லா இல்லை. அவங்க எல்லாருமே இந்த மாதத்திலிருந்து ஒரு 30 நாட்களாக உங்களுக்கு சின்ன சின்ன நல்லவைகள் நடந்து கொண்டிருக்கும். இப்போது பூரம் நட்சத்திரத்தின் மேலேயே அட்டமத்து சனியுடைய தாக்கங்கள் போய்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. ஆனாலும் படிப்படியாக அது தீரத்தாங்க செய்யும். உண்மையிலேயே கோச்சார வேதை என்கின்ற 7ஆம் இடத்து ராகு அமைப்பு இப்போது பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. அந்த நிலைமையில் எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கடந்த சில நாட்களாக ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பகவான் நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் என்கின்ற மாதிரியாக பெண்ணுடைய திருமணத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, ஆண் குழந்தையுடைய முன்னேற்றத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, தன்னுடைய உடல் நலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், சுற்றுப்புற சூழல் நமக்கு சாதகமாக இல்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் எதுவும் உங்களை விட்டு போய்விடவில்லை, எல்லாம் உங்களுக்கு என்பது இனி உங்களுக்கு தெரிய வரும் என்கின்ற சில நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது கொஞ்சம் பிடிவாதத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் இன்றைக்கி சண்டை போட்டுக்குவீங்க. ஆனால் சண்டை போட்டால் தாங்க புருஷன் பொண்டாட்டி. சும்மா எந்த நேரமும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிற உறவுகள் கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு இல்லவே இல்லையே. ஆக ஒருவருக்கென்று இருக்கக்கூடிய தனித்தன்மையை தனித்துவத்தை மற்றவரிடம் எடுத்து காட்டக்கூடிய, எனக்கு இந்த இடத்துல புத்திசாலித்தனம் இருக்குது, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க என்கின்ற மாதிரியாக கணவன் மனைவி உரிமையோடு கருத்து வேறுபாடுகளை கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாத தம்பதிகளுக்கு ஏற்கனவே காதலர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஊடல்கள் போன்றவைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சாயந்தரம் 4 மணிக்கு பிறகு அவர் சொன்னது சரிதானே, இவர் சொன்னது சரிதானே, நம்ம தான் கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் போயிட்டோமோன்ட்டு கொஞ்சம் டக்குன்னு நீங்கள் கீழே இறங்கி போகக்கூடிய நாளாகவும் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு நண்பர்களால் செலவுகள் இருக்கும், விரயங்கள் இருக்கும், ரொம்ப கவனமாக இருங்க. உயிர்காப்பான் தோழன் என்பது உண்மையாக இருந்தாலும் கூட எல்லாருக்கும் அந்த உயிர்காப்பான் தோழன் அமையிறது இல்லை இல்லைங்களா. ஆக நண்பர்களுக்கு உதவ வேண்டிய விஷயத்தில் 1க்கு 4 முறை யோசிக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துளாராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் ஒரு முயற்சியுமே இல்லாமல் எதிரிகள் தானாக விலகி போகி அதன் மூலமாக வெற்றிகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். எதிலும் ஒரு சிறப்பு நன்மைகள், சிறப்பு அறிமுகங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துலலாம் தோற்று போனதாக உணர்ந்தீங்களோ அந்தந்த இடத்துலலாம் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 3 வருட காலத்தில் எப்படிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நம்மளை காலம் இழுத்து கொண்டு சென்றதோ அந்த அமைப்புகள் எல்லாம் தலைகீழாக மாறி உங்களுக்கு சாதகமாக மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. சிலருக்கு ஒரு
வித்தியாசமான பலன் நடக்கும். எதிரி கூட நண்பனாக மாறக்கூடிய அமைப்பு அல்லது எதிர்ப்புகள் செய்யக்கூடிய ஒரு தவறான கவனக்குறைவான ஒன்றினால் உங்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வாடிக்கையாளர்களிடையே ஒரு போட்டி ஏற்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு துலாம் ராசிக்கார தொழில் முனைவோர் வியாபார பெருமக்களுக்கு நல்ல வியாபாரங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பாக நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், நெருப்பு இல்லைன்னா கரண்ட் இல்லைன்னா எதை வச்சு செய்ய முடியாதோ அந்த மாதிரியான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய பணவரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கிறதோ என்று தோன்றக்கூடிய சில தடைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். காலையில் 10 மணிக்கு போனால் இவரை பார்த்துலான்னு பார்த்தா அவர் பாட்டில் கிளம்பி போயிட்டார், சாயந்தரம் தான் பார்க்க முடியுன்றாங்க, வந்தது வேஸ்ட்டாக போச்சே, பெசாத ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு காலை 11 மணி 12 மணி வரை தட்டு தடுமாறி தடைகளாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். மத்தியானத்துக்கு மேலே டக்குன்னு சுறுசுறுப்பாகிடுவீங்க. ஒரு மணி 2 மணிக்கெலாம் என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், ஏன் இது இப்படி தடையாகுது, பரவாயில்ல இன்றைக்கி விட்டால் நாளைக்கு பார்த்துக்கலான்ற மாதிரியாக நீங்களே தைரியத்தை வரவைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆண்கள் சிலருக்கு இன்றைக்கு பெண்களால் சோதனைகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு, வயதிற்கேற்ற வகையில். ஆகவே இளைஞர்கள் இந்த காதல் என்கின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தாமல் அதைவிட முக்கியமாக நம்முடைய முன்னேற்றம் என்கின்ற ஒன்று இருக்குது என்பதில் கவனத்தை நீங்களாகவே செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வீட்டில் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா வயதான பெரியவர்கள் யார் இருந்தாலும் அவங்களுடைய அட்வைஸை இளைஞர்கள் கேட்டுக்கொள்வது கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்கால முன்னேற்றத்தை தரும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாகன விரயம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏதாவது ஒரு வகையில் வண்டி செலவு வைக்க வேண்டிய அமைப்பு அல்லது வாகன விஷயத்தில் கொஞ்சம் மனசு கொஞ்சம் துணுக்குன்னு இருக்கக்கூடிய அமைப்பு. என்ன இவ்வளோ தான் போகுமா அல்லது இவ்வளவு ஆகுமா, ஏன் இந்த வண்டியை மாற்றலாமா அல்லது இன்னும் 1 வருஷம் வச்சு இந்த வண்டியை வச்சே ஓட்டலாமா என்கின்ற அமைப்பில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் விரயங்கள் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அம்மா சார்ந்த விஷயங்களில் கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அண்ணனுக்கு தான் செய்கிறாங்க, அக்காவுக்கு தான் செய்கிறாங்க, தம்பி தங்கைக்கு தான் செய்கிறாங்க, எனக்கு செய்ய மாட்டேன்றாங்க. உண்மையிலே இந்த இடத்துல கஷ்டப்படுறது அல்லது உதவி தேவைப்படுறது எனக்குத்தானே, அம்மா ஏன் என்ன நம்பவே மாட்டேன்றாங்கன்ற மாதிரியாக மற்றவர்களின் முன்பு தாயை விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தனக்குத்தானே சில விஷயங்கள் தெளிவுகள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். ஆனால் 4 மணிக்கு பிறகு மாறக்கூடிய கிரக சூழ்நிலைகளின் காரணமாக எதையும் தானே அப்படியே தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய அருமையான நல்ல வல்லமை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. காலையிலிருந்து கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட மாலைக்கு பின் சரியாகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய வெற்றி திறனாளாக இந்த நாள் அமையும். 3ஆம் இடத்துல இன்றைக்கு சனி பகவான் வலிமையான அமைப்பில் இருக்கிறார். இன்னும் ஒரு 3 நாளில் உச்சகுரு உங்கள் ராசியையும் பார்க்க போகிறார், ராசிநாதனையும் பார்க்க போகிறார். எதுவும் சரியாகும், எதுவும் கிடைக்கும், எல்லாம் சீராகும், எல்லாம் நேராகும், எதையும் செய்யலாம். அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து எப்படிலாம் கஷ்டப்பட்டீங்களோ அப்படிலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே தலைகீழாக எப்படிலாம் நல்லா இருக்க போகிறோம்ன்றதை யோசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் வட்டம்ன்றதை அடிக்கடி சொல்லுவேன். கீழே இருந்து நீங்கள் இப்போ மேலே போய்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஒரு 3-4 நாட்களுக்கு பிறகு மாறக்கூடிய சில சூழ்நிலைகளின் மூலமாக தொழில் மேன்மை, வேலை மேன்மை, பணவரவு கிடைப்பது, ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் எதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, அப்பா அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது, பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது, குடும்பமே சரியாக இல்லையே, எனக்கே ஹெல்த்து நல்லா இல்லையே, இந்த மாதிரி எல்லாமே தன்னைத்தானே கொஞ்சம் ஒரு மாதிரியாக நினைத்து கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல நன்மைகள், நல்ல உற்சாகமான புத்துணர்ச்சிகள், ஒரு 10 வயது குறைந்தாற் போல தோற்றமும் இளமையும் கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பணவரவு, அதன் மூலமாக குடும்ப மேன்மை, சொல் பலிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஃபஸ்ட்டு சொன்னதான் ரொம்ப மெயின். காசு இருந்தால் தான் சொல்லு வாக்கெல்லாம் பலிக்கும்.
குடும்பமும் நம்மளை மதிக்கும். இதெல்லாம் ஏற்கனவே 2-3 வருஷமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க கும்பராசிக்காரர்கள். ஆக எங்கே சம்பாதிப்பது, எப்படி சம்பாதிப்பது, சம்பாதிப்பதை சிந்தாமல் சிதறாமல் எப்படி வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறதுல இன்றைக்கு சில நிலைகளில் சில புரிதல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. சம்பள உயர்வு கிடைக்கும், வேலையில் ஏதாவது ஒரு வகையில் இது வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய தன்மை, வேலை போனாலும் கவலைப்படாதீங்க, அதை விட நல்ல சம்பளத்தில் 2-3 வாரத்திற்குள்ளே வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும். தொழில் தைரியமாக ஆரம்பிக்கலாமா, நம்பி ஆரம்பிக்கலாம். தொழிலெலாம் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இனிமேல் இல்லாமல், கஷ்டப்பட்டாலும் அது முன்னேற்றத்திற்கான கஷ்டப்படுகின்ற ஒரு விதமாக அமையக்கூடிய அமைப்புகள் இப்போதிருந்தே அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுவரைக்குமே திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்றிலிருந்து நல்ல அறிமுகங்கள், அடிப்படை விஷயங்கள் உருவாகக்கூடிய அமைப்பு. இவரை பிடிக்கல, அவரை பிடிக்கல, அல்லது பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு வரலன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே அதற்கேற்றாற் போல வரன்கள் வர ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ராசியிலேயே தலையிலேயே சனி உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஜென்மச்சனி காலகட்டமாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இன்னொரு 3 நாளில் உச்சகுரு பகவான் ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கின்ற வரைக்குமே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இளைய பருவத்தினருக்கு ஒன்றும் சரியாக நடக்கலைன்றது தான் உண்மை. நல்ல வேலையாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு 10-20 நாட்களாக நன்றாகவே இருக்கிறீர்கள். கொஞ்சம் பிரச்சனைகள் தீரும் போல தெரிகிறது. அதே 10-20 நாளாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய பிரச்சனைகள் அப்படியே சில விஷயங்களில் உருவாகுங்க. சனி பகவான் ரூம் போட்டு யோசிக்கிறாரோ நம்மளை இப்படிலாம் கொண்டு வந்து சிக்கல் பண்ணுறதுக்குன்ட்டு இளைய பருவத்தினர் ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் ஒரு 40 வயது கடந்தவர்களுக்கு இந்த பலன் நடக்காதுங்க. நல்ல அற்புதமான நல்ல மாற்றங்கள் சிலருக்கு இப்போது இருக்கக்கூடிய அமைப்பில் அப்படியே தலைகீழாக சில விஷயங்கள், வேலையை விட்டு தொழில் ஆரம்பிக்கலாம், அல்லது இந்த தொழிலை விட்டுட்டு அந்த தொழில் ஆரம்பிக்கலாம், நம்பக்கூடாதுன்னு நினச்சிருந்தவரை நம்பலாம், இது கை கொடுக்கும் அது கை கொடுக்காது என்பது போன்ற தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல கேள்வி என்ன அப்படின்னா, ஐயா, ஜோதிட கணிப்புகள் எல்லாமே சரியான நேரத்தில் இதாகிடுறது இல்லையே, எல்லாரும் சொல்கிறதும் பலிச்சிடுறது இல்லையே, ஒருத்தர் சொல்கிறது இப்படி இருக்குது, ஒருத்தர் சொல்கிறது அப்படி இருக்குது, ஏன் இந்த குழப்பங்கள், ஏன் ஒரு பலனை எல்லா ஜோதிடர்களும் ஒரே மாதிரியான நேரத்தில் சொல்ல மாட்டேன்றாங்க? இந்த மாதிரியான ஒரு அடுக்கடுக்கான கேள்விகளை நம்முடைய நேயர் ஒருவர் கேட்டிருக்கிறார். ஜோதிடத்தில் ஒரு பொதுவான புரிதல், பொதுவான விதிகள் அப்படிங்கிறது உண்மையிலே கிடையாதுங்க. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, ஒரு யானையை ஒருவர் பார்ப்பதற்கு, ஒரு பார்வை திறன் இல்லாதவர் பார்ப்பதற்கு, நிறைய பேர் பாருங்கள் நம்ம யானை கதையை சொல்லுவாங்க. காலை மட்டும் பார்க்கிறவர் ஒரு மாதிரியாகவும், வாழை மட்டும் பார்க்கிறவர் ஒரு மாதிரியாகவும் பார்க்கிறார். ஒட்டுமொத்த யானையை பார்க்கக்கூடிய ஒரு அறிவு ஞானம் இருக்குபவர் அதனுடைய தலைப்பில் வேறு மாதிரி பார்க்குறார். இன்னொன்று, ஜோதிடம்னு நீங்கள் சொல்கிறதே உலகியல் ஜோதிடத்தை சொல்கிறீங்களா, தனிநபர் ஜோதிடத்தை சொல்கிறீங்களான்னு புரியலை. உலகியல் ஜோதிடத்தில் தாங்க இவர் ஜெயிப்பார், அவர் ஜெயிப்பார், இங்கே பூகம்பம் வரும், அங்கே அது வரும், அல்லது இன்றைக்கு தங்கம் விலை ஏறும் அல்லது தங்கம் விலை இறங்கும், அது மாறும் இது மாறும்னு சில நேரங்களில் வருட பலன்கள் சொல்கிறது உண்டுங்க. இந்த உலகியல் ஜோதிட விதிகளுக்கென்று ஒட்டுமொத்தமாக நம்முடைய வேத ஜோதிட அமைப்புகளில் தெளிவான விதிகள் இதுவரைக்கும் யாருமே உருவாக்கலைங்க. உண்மையை சொல்லப்போனால் ஒரு 100-200 அல்லது ஒரு 400 வருடங்களுக்கு உள்ளாகத்தான் தனிமனித ஜாதகத்தை கணிக்கக்கூடிய, தனி மனிதனுக்கு ஓரளவிற்கேனும் துல்லியமான பலன்களை சொல்லக்கூடிய இந்த விதிகள் இப்போது உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. இதுவே சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. நான் அடிக்கடி சொல்வதைப் போல் எல்லா ஜோதிடர்களும் ஏன் ஒரே பலன் சொல்வதில்லை என்பதற்கான ஒரு பதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வகுப்பில் 40 பேர் இருக்கிறாங்க. இந்த 40 பேருக்கும் மாணவர்கள் அப்படிங்கிறது தாங்க பேர். அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருப்பார், ஒருத்தர் 10வது ரேங்க் எடுப்பார், ஒருத்தர் 40வது ரேங்க் எடுக்கிறவராகவும் இருப்பார். இந்த 40 பேருக்குமே மாணவர்கள் அப்படிங்கிறது தாங்க பேர். ஆனால் அவர்களுடைய அறிவுத்திறன், இந்த ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய 40 மாணவர்களுடைய அறிவுத்திறன் மாறுபட்டதாக இருக்கிறது இல்லையா? ஒருவர் 100க்கு 100 மார்க் எடுக்க, ஒருவர் 100க்கு 35 மார்க் எடுக்க, ஒருவர் 100க்கு 60 மார்க் எடுக்கிறார் இல்லையா? அதே மாதிரி தாங்க
ஜோதிட அமைப்புகளையும் ஒருவர் அறிவும் ஞானமும் சேர்ந்தவராக அனுபவத்தோடு கூடியவராக இருப்பார். அவர் சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் கண்டிப்பாக பலிதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒருவர் அனுபவ குறைவாக இருப்பார். ஒருவர் இப்போது தான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருப்பார். எல்லாருக்குமே ஜோதிடர்னு தாங்க பேர். இதில் இன்னும் ஒன்றையும் கண்டிப்பாக சொல்லணுங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எல்லா துறையிலையும் அனுபவம் தேவைப்படுகின்ற மாதிரியாக, அதுவும் இதே ஜோதிட தொழிலுக்கு கண்டிப்பாக பொருந்துங்க. ஒரு தியரியின் அடிப்படையில் கணிக்கப்பட வேண்டிய இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு 1000 ஜாதகங்களை பார்த்ததற்கு பிறகு ஒருவருக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஆக எல்லா தொழிலையும் இருக்கின்ற குறைகள் மாதிரி ஜோதிட தொழிலையும் கண்டிப்பாக உண்டு. ஒருவர் ஞானம் குறைவானவராக இருப்பார், ஒருவர் அனுபவம் குறைவானவராக இருப்பார். ஒருவருக்கு அவசரப்பட்டு ஒரு கருத்து ஒரு விதி முன்னே தெரியும், ஒருவருக்கு அனுபவத்தின் காரணமாக அந்த கருத்து அந்த விதி பின்னே தெரியக்கூடிய அமைப்புகள் என ஜோதிடர்களிடையே மாறுபட்ட கருத்துக்கள் மாறுபட்ட பலன்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்படித்தாங்க. ஆனால் ஜோதிடம்ன்றது ஒரு மகா பெரிய கடல்னு இதை வச்சு தாங்க சொல்கிறோம். ஆயினும் ஜோதிடத்தில் நல்ல ஞானமும் ஓரளவிற்கு கூடிய அனுபவமும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அளவில் ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் சொல்வது பெரும்பாலும் அதையும் இப்படித்தாங்க சொல்ல முடியும். துல்லியமாக 100% பலன்களை எந்த ஜோதிடராலும் சொல்ல முடியாது. ஆனால் 80% அளவிற்கு ஒரு நல்ல பலன்களை, தெளிவான துல்லியமான பலன்களை ஒரு அனுபவம் உள்ள ஜோதிடர் கண்டிப்பாக சொல்லவே முடியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.